மேல் மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொன்ன போது இயேசு சொல்லுகிறார், நீங்கள் விசுவாசித்தால் என்று அல்ல, நீ 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 அப்படிங்கிறார். நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். ஆண்டவரே, நாங்க அவங்களோட பையன் இருக்கட்டும், நீ 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 நம்முடைய விசுவாசம் பேசப்படும், நம்முடைய விசுவாசம் பேசப்படும். ஆண்டவர் இந்த இடத்துல அவன் பையன்கிட்ட விசுவாசம் இருக்கா விசுவாசம் இல்லையானே பார்க்க விரும்பல. ஆமென். அவன் பாரத்தை இவன் பாரமா சுமந்துட்டு வந்து நிக்கும் போது கர்த்தர் இப்ப என்ன சொல்றாரு தெரியுமா? எனக்கு உன் விசுவாசம் வெளிப்பட்டா போதும், உன் பையனுக்கு நான் சுகத்தை கொடுக்க ஆரம்பிச்சிருவேன். நீ விசுவாசிக்க கூடுமானால், நீ விசுவாசிக்க கூடுமானால், இந்த காலை வேளையில என்ன கேட்கிற அன்பு சகோதர சகோதரி, நம்ம குடும்பத்தில் இருக்கிற பல பிரச்சனை மாறுவதற்கு தேவன் நம்முடைய விசுவாசத்தை பார்க்க விரும்புகிறார், நம்முடைய விசுவாசத்தை அறிய விரும்புகிறார். நீ விசுவாசிக்க கூடுமானால், 4 வாலிபர்கள் அந்த திமிராத காரனை கீழே இறக்கி வச்சதும் நான் அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு அவங்க விசுவாசத்தை பார்க்கிறார். நீ விசுவாசிக்க கூடுமானா, இப்பதான் அவன் உண்மையிலே கத்துறான், எனக்கு உதவுங்க. ஹல்லேலூயா. முதல்ல எப்படி கேட்கறான் தெரியுமா? எங்களுக்கு உதவுங்கன்னு. இப்ப என்ன கேட்கறான் தெரியுமா? எனக்கு உதவுங்க ஆண்டவரே, எனக்கு உதவுங்க ஆண்டவரே. என்ன இந்த விசுவாசத்துல என்ன தூக்கி நிறுத்திட்டீங்கன்னா என் குடும்பம் எழும்பிடும் ஆண்டவரே, விழுந்து போன என் கூடாரம் திரும்ப எழும்பிடும் ஆண்டவரே. எத்தனை பேர் நம்புறீங்க இந்த காலை வேளையில ஒரு விஷயம் கைகளை உயர்த்தி, தகப்பனே இந்த விசுவாசத்தில் என்னை தூக்கி விடுவீராக, என்னை தூக்கி விடுவீராக, என்னை தூக்கி விடுவீராக. ஆமென். நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும்.